ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.3ல் சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி ஆஃப் அ ட்ரெப்பீசியம். இப்போ நம்மளாம் ஒரு ட்ரெப்பீசியம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாமா? என்னது ட்ரெப்பீசியம்னா இப்படி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி ஆஃப் அ ட்ரெப்பீசியம் ஏபிசிடி நம்மளே வச்சுக்கலாம். ஏபிசிடியில் எதுவும் டயகனல்ஸு ஏசியும் பிடியும் டயகனல்ஸு கரெக்டாக? ஆமாம். இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் அ பாயிண்ட் ஓ, இங்கே மீட் பண்ணுதான். அதே மாதிரி ஏபியும் டிசியும் பேரலல், ஏபியும் டிசியும் பேரலல், அதே மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். யூஸிங் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன் ஃபார் டூ ட்ரையாங்கிள் ஷோ தட் ஓஏ divided by OC that is equal to OB divided by OD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து இந்த சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப வெரி ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணுமா? ஃபஸ்ட்டு இதில் ஸ்டெப் ஒன்னில் கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு? given trapezium என்னது? ஏபிசிடி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிடலாம். ஹியர் ஏபி இஸ் parallel to டிசி, இதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அதே மாதிரி டயகனல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் அட் ஓ, அதுவும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? to prove that OA divided by OC is equal to OB divided by OD using என்ன criterion? Similarity criterion. இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ தான் நம்ம என்ன எழுத போகிறோம்னா கன்சிடர், இதில் தான் மெயின் ஆன்சர் எழுத போதும். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஓஏபியும் அண்ட் ட்ரையாங்கிள் ஓடிசியும். இது ரெண்டு ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ட்ரையாங்கிள் ஓஏபி, அதாவது கீழே இருக்க ட்ரையாங்கிள் ஒன்றுன்னு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குல்ல, ஓஏபியும் இன்னொன்று ஓடிசியும் ஆப்போசிட்டாக இருக்கா. ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ ஆங்கிள்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஐடென்டிஃபைல இப்போ ஸ்டெப் 2 போயிடும். ஐடென்டிஃபை ஈக்குவல் ஆங்கிள்ஸ். இப்போ இதெல்லாம் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏபி இஸ் parallel to டிசி அண்ட் ஏசி இஸ் அ டிரான்ஸ்வர்சல். சரியா? அப்போ டிரான்ஸ்வர்சல்னால் என்ன வரும்? த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வரும். நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். இப்போ என்னன்னா, இப்போ பாருங்களேன், ஏபியும் டிசியும் பேரலல்னு கொடுத்தாச்சு. ஆமாம், ரெண்டுமே பேரலாக போகுது. ஏசி இஸ் அ டிரான்ஸ்வர்சல், ஏசி வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னென்ன ஆங்கிள்ஸ்னால் ஓஏபி, அதாவது இந்த ஆங்கிளும் இன்னொரு ஆங்கிள் ஓசிடி. புரியுதா? இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? ஆங்கிள் ஓஏபியும் ஆங்கிள் ஓசிடியும் ஈக்குவல். இப்போ இதே மாதிரி எழுத போகிறோம் இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு. சிமிலர்லி ஏபி இஸ் parallel to டிசி அண்ட் பிடி இஸ் டிரான்ஸ்வர்சல். ஃபஸ்ட் புரியுதா? இந்த ஃபஸ்ட் கேஸில் இங்கே வந்து எது ஏசி வந்து டிரான்ஸ்வர்சல் எழுதணும், இங்கே வந்து எது எழுதணும்? பிடி வந்து டிரான்ஸ்வர்சல் எழுதணும். அப்போ இங்கே பிடி டிரான்ஸ்வர்சல்னு இந்த லைன் வச்சு எழுதணும். இந்த லைன் வச்சு எழுதணுன்னா எது ஆங்கிள் ஈக்குவலாக கிடைக்கும்? அதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி எழுதிடலாம். த alternate interior angles are equal. இதில் எப்படி எழுதுவோம்? நம்ம பிடி தானே எழுதியிருக்கோம். அப்போ ஓபிஏவும் ஓடிசியும், இங்கே பாருங்கள் எப்படி பிக்சரில் ஓபிஏவும் ஓடிசியும் எந்தெந்த ஆங்கிள்? பி ஆங்கிள் எங்கே இருக்குது? ஆங்கிள் ஓபிஏ, இந்த ஆங்கிளும் ஓடிசி இந்த ஆங்கிளும் 2 லைன்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இது 1 லைனில் மார்க் பண்ணது ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போ எழுதியிருக்கிறது வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா த ஆங்கிள் ஓஏபி and angle COD are vertically opposite angles.
which are equal. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா எதில் எழுதுவோம்? ஆங்கிள் ஏஓபியும் ஆங்கிள் சிஓடியும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா எங்கே இருக்க ஆங்கிள் ஏஓபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிஓடி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் நம்ம எழுதிட்டோம். இப்போ ஸ்டெப் 3க்கு போகிறோம். ஸ்டெப் 3யோட நமக்கு சம் முடிய போகுது. என்ன வரும் அப்படின்னா ஸ்டெப் 3க்கு என்ன வரும்னா இப்போ ஏஏஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன் யூஸ் பண்ண போகிறோம். by similarity criterion இதில் என்ன வரும்? ஆல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஆல் 3 நமக்கு மேலே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம எல்லாமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படின்னா என்ன வரும்? ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன வந்துடும்? சிமிலர் ட்ரையாங்கிளாக வரும். சிமிலர் ட்ரையாங்கிளாக வந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ரேஷியோ எழுதிடலாம். புரியுதா? நம்ம ஏற்கனவே இது மாதிரி செஞ்சுருக்குறோம். நான் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். since all 3 corresponding angles of triangle OAB and triangle ODC are equal. ஈக்குவல்னா இப்போ என்ன வந்துடும்? பை என்ன அந்த ஏஏஏ சிமிலாரிட்டி எழுதிட்டு அப்போ ட்ரையாங்கிள் ஓஏபியும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓடிசி. கரெக்டாக? ட்ரையாங்கிள் ஓஏபி ட்ரையாங்கிள் ஓடிசி. அப்போ ரேஷியோ எப்படி எழுதுவோம்? ஓஏ டிவைடட் பை ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஓடி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை சிடி. இது நம்ம ஆல்ரெடி எப்படி எழுதணும் நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா இது தெரியும். அப்போ வந்து என்ன எழுதிடலாம்? தேர்ஃபோர் ஓஏ டிவைடட் பை ஓசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். ஹெச்பினா ஹென்ஸ் ப்ரூவ்டு. இங்கே பாருங்கள் இது எழுதி இங்கே ஓஏ டிவைடட் பை ஓசி எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். ஓஏ டிவைடட் பை ஓசியும் அதே மாதிரி ஓபி டிவைடட் பை ஓடியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏபி டிவைடட் பை சிடினா பேரலல் அதுக்கு. அதனால எழுதிட்டோம். புரியுதா? சிமிலாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆங்கிள் சிமிலாரிட்டி.